பின்விளைவுகளை யோசிக்காமல் நம்ம வந்து மேலோட்டமாக ட்ரூத்தை பார்க்காம அந்த மேலே இருக்கிற அந்த புழுதியை கொஞ்சம் ஊதி விட்டுட்டு ஸ்க்ராட்ச் த சர்ஃபேஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சர்ஃபேஸை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க உண்மை என்ன அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப அவசியம். ஃபார் ஆல் திஸ் என்ன ட்ரூத் என்ன பேசினாலும் மனி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரைவிங் ஃபோர்ஸ். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற 99.99% of the problems kind of solution is money. My profit is not only with the balance sheet. My profit is out of this 15 years, how many clients are still happy? What is that I am giving to them? They come for a quotation or they come for a proposal. When they go back with a huge emotions where they could see the change. The failure of an entrepreneur is we fail to delegate. We fail to identify the talent. We fail to trust people, my dear friends. Most of the time, we think we are the boss, we know everything. Definitely, we know everything. But the problem is... Mission Millionaire Club வழங்கும் Peridhinum Peridukel 2025. Title sponsor vetrahdc.com. Powered by Simta, Astrix, Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Blacksheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Mission Millionaire Club Peridhinum Peridukel 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பின்விளைவுகளை யோசிக்காமல் நம்ம வந்து மேலோட்டமாக ட்ரூத்தை பார்க்காம அந்த மேலே இருக்கிற அந்த புழுதியை கொஞ்சம் ஊதி விட்டுட்டு ஸ்க்ராட்ச் த சர்ஃபேஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சர்ஃபேஸை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க உண்மை என்ன அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப அவசியம். ரொம்ப நன்றி. கவிப்ரியா, ஓட்டியோ உண்மை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தட் கீப்ஸ் சேஞ்சிங் பிகாஸ் யூ ஸ்டார்ட் கொஸ்டனிங் யுவர் பிலீவ்ஸ் நவ் அண்ட் தென். நம்மளோட பிலீவ்ஸை நம்ம அப்பப்போ கொஸ்டின் பண்ணி பார்த்துக்கணும். சரியான பாதையில் இருக்குமான்ற கேள்வி நம்ம கேட்டுக்கணும். நம்ம இலக்கு இது தானா, அதோட ஜேர்னி இது தானா, அதோட பாதை இது தானாங்கிறதுலாம் அடிக்கடி நம்ம கேட்கும் போது தான் ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் அ ப்ராப்ளம் வெல் ஸ்டேட்டட் இஸ் அ ப்ராப்ளம் ஹாஃப் சால்வ். நம்ம எல்லாருக்கும் எழுதுகிற பழக்கம் இருக்கான்றது தெரியல இங்கே இருக்கிறவங்களுக்கெலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி ப்ளீஸ் யூஸ் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் ரைட் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பர்சீவ்ட் ப்ராப்ளம்ஸ். அது நிஜமாக அவ்வளோ பெரிய விஷயமாகவே இருக்காது. அண்ட் நம்ம உண்மையான விஷயங்களை சில சமயம் பார்க்க மறந்துடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இந்த கேஸ் which you were saying, they didn't understand the purpose of what they were doing, the food officers, and finally they ended up doing more damage. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். எனக்கு வந்து I still maintain the teenager in heart. For me, there's something called as whistle in your heart. நம்மளுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போதும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு மனசில் ஒரு விசில் இருக்கும். I think you should always listen to that whistle in your heart and keep it alive. அந்த விசில் எந்த அளவுக்கு சத்தமாக கேட்குதோ, அந்த விசில் எந்த அளவுக்கு உங்கள் மனசில் லைவ்லியாக இருக்கோ, good things will happen. And that's what I see as a truth in life, and we need to question that at every point of time in your life. That's it. இப்போ என்னோட பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, I started as a media firm and today I'm into the pet care industry. நான் பெட் கேருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது நான் ஆசைப்பட்ட விஷயம் இதுதான். என்னை சுற்றி ஒரு அழகான வாழ்க்கையை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த அழகான வாழ்க்கையில் அது ரொம்ப அழகானதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னோட டாக்ஸ் தான். என்னோட டாக்ஸ், கேட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் த பெட் அனிமல்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ பியூட்டிஃபுல் லைஃப் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் மீ அண்ட் டு த வேர்ல்ட் அட் லார்ஜ். That was the vision and purpose in which I found my community, I found my business. And for all this, என்ன ட்ரூத் என்ன பேசினாலும் money is the most important driving force. இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற 99.99% of the problems kind of solution is money. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தூக்கி போட்டுடலாம், இல்லை வச்சுருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் டிஸ்பைட் ஆல் தட், I truly believe that money should be the most driving force and to solve most of the problems and to strengthen yourself attached with a strong purpose in life. That's what I see as truth, ma'am, in business terms. Thank you so much, கவிப்ரியா. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒன்று உங்களோட பேஷன், ரெண்டாவது மணி should be the driving force, and that's the purpose this whole conclave is happening. So thank you so much.
கவிதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரெனர். ஆக்சிடென்டல் நடிகை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரெனர். ஷெல் வாஸ் மை லாஸ்ட் கம்பெனி தட் ஐ ஒர்க்ட் அஸ் பர்சன். ஸோ அங்கேருந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் த பிக்கஸ்ட் பிரேக் வாட் ஐ எம் டுடே. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒரு மிகப்பெரிய மேஜிக். ஓகே, அதோட ஒரு பகுதி தான் நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற மேஜிக் எங்கே இருந்தேன்? ஐ ஸ்டடிட் இன் அ கார்ப்பரேஷன் ஸ்கூல் இன் நுங்கம்பாக்கம் கார்ப்பரேஷன் ஸ்கூல். தட்ஸ் வேர் ஐ ஸ்டடிட் ஃப்ரம். ஐ டென்ட் கோ டு எனி ஃபேன்சி ஸ்கூல், பட் அது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஐ பீன் சென்ட் தேர். அங்கே தான் என்னோட 6 to 12 all that I finished, and then my journey started, all happened. And then but truth அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரைனிங் எப்படி லேண்ட் ஆச்சுன்னா ஷெல் தான் என்னோட பிரேக் த்ரூ. அங்கேருந்து ஐ saw the change that happened. எப்படி வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு ஆளோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா, பிகாஸ் we are working towards the behavior. அந்த பிஹேவியர் மாறுச்சுன்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாறும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாறுச்சுன்னா உங்களோட ஆட்டிடியூட் மாறும், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். நீங்கள் வேற ஒரு புது மனுஷனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்டபில்லர்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுவீங்க. that's a magic that training has. So that's where it took me from there to there. அப்போ பார்க்கும்போது then I said, okay, this is what I wanted to do, because I have the magic wand. If it can change me, it can change people. So that was the first truth I believed, and I never looked back. 15 years of my journey, 130,000-40,000 people across India and Middle East is what I have trained so far, and I'll be continue doing it. இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுது? ஓகே, ஐ எம் பீங் வெரி ஆனஸ்ட் வித் தி ஒர்க், பிகாஸ் என்ன இட் இஸ் அ சோல் சாட்டிஸ்ஃபைங் திங். எனக்கு மாத்திரம் இல்லை, நான் ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரைனிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரவங்களோட மாற்றங்கள் பார்க்கும்போது, இட் கேன் பி தி driver, it can be the CEO of the company, it can be the middleman of the organization. அவங்களோட லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சின்ன இங்கிலீஷ்க்கான வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு தேங்க்ஸாக இருக்கலாம், எப்பயுமே கோவப்படுற ஒரு மேனேஜர் மாற்றி அவங்கக்கிட்ட தன்மையாக பேசுகிற விஷயமா இருக்கலாம், ஒரு broken family மேபி வித் த கோச்சிங் தே சேஞ்ச் லேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ஐ காட் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ we are emotionally connected. My profit is not only with the balance sheet. My profit is out of this 15 years, how many clients are still happy? What is that I am giving to them? They come for a quotation or they come for a proposal. When they go back with a huge emotions where they could see the change. ஸோ அப்படி ஒரு ட்ரூத் வந்து எனக்கு என்னோட பிஸ்னஸில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ earned so many people and still I'm in the process. Okay, so truth is something உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்குதுன்னு பாருங்கள், பட் உங்களோட வாலெட்டும் ஃபுல்லாகணும். எனக்கு ரெண்டுமே ஃபுல்லாகுது. என்னோடய ட்ரூத் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நான் என்னோடய ட்ரூத்தை நான் நம்பலைன்னா ஒரு வேளை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தானே முடித்தேன்னு என் வாழ்க்கையை நான் முடிச்சிருந்துருக்கலாம். நான் ரெஃப்யூஸ் பண்ண, ஐ டினைட் டு அக்செப்ட் சர்டன் ட்ரூத், ஐ ரெஃப்யூஸ்ட் சர்டன் திங்ஸ் அண்ட் ஐ எம் ஹியர் நவ் அண்ட் ஐ வில் பி மூவிங் ஃபர்தர். ஸோ உங்களோட ட்ரூத், உங்களோட கான்ஷியஸை எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குதுன்னு பாருங்கள். அண்ட் கீப் ஒர்க்கிங் ஆன் இட். பி ஆனஸ்ட் டு வாட் எவர் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச் கவிதா. கவிதா சொல்லும் போது எண்ட் ஆஃப் த டே வாழ்க்கைக்கு வேலட்டும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டி எந்த விஷயம் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்குதோ, ஐ திங்க் சம்திங் விச் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். படுக்கும்போது அந்த டேவை காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லவ்வோட அந்த ஒரு ஆசையோடு உள்ளே வந்தோம் அப்படின்னா பண்ண முடியும். ரெண்டாவது, காலையில் தங்கமயில் ரமேஷ் சார் சொல்லும் போது சொன்னார், அந்த நான் குவாலிட்டியை வேறுபடுத்தி பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக, நான் ஒரு சோலோப்ரனராக இருக்கேன், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன், ஏன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா கூட அந்த தரம் அப்படிங்கிறது நான் என்னுடைய முத்திரையை அங்கே எப்படி பதிக்கிறேன். அண்ட் that brings relationships. எஸ்பெஷலி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்லன்ஸில் அதை பார்க்கும்போது என்ன மாதிரியான லைஃப் லாங் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா, லைஃப் லாங் கிளைண்ட்ஸ் இருக்காங்களா. நான் இன்றைக்கும் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் எந்தெந்த நிறுவனத்திலெல்லாம் வேலை பார்த்தனோ இன்றைக்கி ஒரு கன்சல்டண்ட்டாக அந்த அத்தனை நிறுவனத்துக்கும் நாட் ஓன்லி அந்த ஒரு என்டிட்டி மட்டும் இல்லை, அந்த குரூப் கம்பெனிஸ்க்கு ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு பிரச்சனையாக இவங்களை கூப்பிட்டா அதை சரி பண்ணுவாங்க. நான்
ஒரு வேலை செய்யும் ஒரு தொழிலாளராக ஒரு எம்ப்ளாயாக அன்னைக்கு கொடுத்த குவாலிட்டி இன்றைக்கி ஒரு தொழில் முனைவோராக மாறும்போது அங்கே கை கொடுக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் எல்லாம் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்திருந்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் டோர் யூ ஹாவ் டு நாக். ஐ திங்க் நம்ம அங்கே உண்மையாக இருந்தோம், அந்த உண்மை இருந்திருந்தது அப்படின்னா முதல்ல தட்டுற கதவு உங்களுடைய யார் உங்களுக்கு எம்ப்ளாயராக இருந்தாங்களோ அந்த கதவை தட்டுங்கள். நிச்சயமாக அது வந்து தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா உங்களுக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு உங்களை தெரியும். ஸோ தேட் இப்போ நம்ம உண்மையை பற்றி பேசணுங்க. மூணாவது, இது வந்து கடல் மாதிரியான விஷயம், இந்த ஒரு சிறிய மணித்துளிகளுக்குள்ளே அடக்க முடியாது. பட் இதை தாண்டி உயர்வு, உண்மை, உழைப்பு. அப்போது எண்ணிய முடித்தல் வேண்டும். இந்த எண்ணத்தை எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா செயல் வேணும். ஸோ வெங்கடேஷ் சார் செயல் எப்போவுமே சொல்லும் போது அந்த செயல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அழகு. ஸோ செயலே அழகு. அப்போது இந்த செயல் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு உறுதியோட விடாமுயற்சியோடு நம்ம கொண்டு போகும்போது அது உழைப்பு அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஆண்டர்ப்ரினராக இப்போ இந்த உழைப்பை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நிறைய நேரம் அந்த ஹெச்ஆரில் இருந்ததுனால இந்த ஒரு உதாரணம் வரும். இல்லைங்க, நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேங்க, நான் வீட்டுக்கே போகலைங்க, 10 மணி நேரம். இங்கே நிறைய தொழில் முனைவோர் இருக்கீங்க, உங்கள் நிறுவனத்தில் இந்த மாதிரியான பணியாளர்கள் இருக்கலாம். 10 மணி நேரம் நான் வேலை செஞ்சேன், ஆனால் நேற்று வந்த பையன் அவனுக்கு பாராட்டு கிடைக்குது, சே அந்த பொண்ணு யங்ஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த உழைப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முயற்சியாக பார்க்குறீங்களா, அதனுடைய விளைவு அவுட்கமாக பார்க்குறீங்களா, ரிசல்ட்டாக பார்க்குறீங்களா? எது முக்கியம் ஒரு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு அப்படிங்கிறத குவிக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டெஃபினெட்லி இந்த உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்றது ஐ திங்க் ஐ ஹவ் லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஆர் கம்பெனி. நல்ல எண்ணங்கள் கூடிய இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் ஆட்டக்கூடிய என் மாமனார் மிஸ்டர் முத்து வந்து keeps telling these sentence often, and then they believe this as their ethos of the business, and I've seen it in them also, because they used to say they started with 3 districts and then today they are in 30 countries because they believed hard work is everything. Hard work அப்படின்னா மேம் சொல்கிற மாதிரி hours of going there and doing physical work இல்லை. I think Dr. Abdul told it very clearly, clever way. You should not sit and then do your business. You should formulate a process, a procedure that it does on its own, and you have to be only a supervisor for that. That's a beautiful way an entrepreneur should do. But then the problem which we all face as an entrepreneur is we start doing something, we know that we have kick-started, we know that our talent lies in designing, maybe strategizing, HR. We will be qualified in everything because we learn it by experience and then we execute one after the other. The failure of an entrepreneur is we fail to delegate, we fail to identify the talent, we fail to trust people, my dear friends. Most of the time we think we are the boss, we know everything. Definitely we know everything, but the problem is you are supposed to build the team. தயவு செஞ்சு டீமை பில்ட் பண்ணுறதில்ல உழைங்க. நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைச்சி வந்து you will get exhausted one day, and then you turn back and see what have I built? There will be nobody to back up. So building a team, he was very wise in telling, நான் இன்னைக்கு 25 ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கேன் அப்படின்னா I have to make it 250. Look at the way the people dream. So தயவு செஞ்சு if you really want to work, hard work lies not in you being busy, you being or working for a cause. ஒரு பர்பஸ்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா that will be the most beautiful result that you can attain. Now example for me, hard working is, now if I give an employment opportunity to 10 people, it should be 20 people. Today if they earn around 15,000 from me, tomorrow it should be 25,000 from me. If I give a bonus or an increment of 1,500 to them, tomorrow it should be 2,000, 2,500. So that is the acumen that an entrepreneur should develop within.
that you work for a cause, you work for a purpose. That hard work you put in will never go for a vain, and all those things will give beautiful results because you're transforming individuals. You're working on their financial status. So for me, hard working is working top to bottom to improve and nourish the individuals around. So this is what I believe, ma'am. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. தனியாக இல்லை, சேர்ந்து அந்த ஈகோசிஸ்டமையே வளர்த்தணும்னு சொல்லி. I completely second what you're saying, and that comes with a lot of experience and passion. Kudos to you. That we should learn to trust in people. You emphasized it so very well. There's I don't know whether we understand the difference between building a business and building a legacy. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். We should build a legacy, and that should be our business motto as well. In the sense, இப்போ நாளைக்கு ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டையோ, ஒரு இன்வெஸ்டர்ட்டையோ, ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ட்டையோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களோட முதல் கன்சர்ன் என்னவா இருக்குன்னா, நீங்கள் இல்லைன்னா அடுத்து யார் இதை பண்ண போகிறா? Who's going to be the next person in life? In line. Who's going to be the team which is going to handle it? ஸோ நானேன்னு எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டுட்டு பண்ணுறது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது. இந்த ஒவ்வொரு வேலையும் யாரை வச்சு செய்யலாம்? Who are the people we'll trust? Who are the people who we could nurture? How can we build the team? Above all, how can we build a community? And how does a business sustain ourselves? நான் என்னோட மீடியா ஃபார்ம் உருவாக்கும் பொழுது it was built all around me to begin with. Then I realized நாளைக்கே நான் இறந்துட்டாலும் என் பிஸ்னஸ் நடக்குதுன்னா அப்போ தான் இட்ஸ் அ கிரேட் பிஸ்னஸ். இன்றைக்கி என்னோட பெட் கேர் பிஸ்னஸை ஐ எம் பில்டிங் இட் அரவுண்ட் அ டீம். அபவ் ஆல் ஐ எம் பில்டிங் இட் அரவுண்ட் அ கம்யூனிட்டி. என்னோட ஆப்ரேஷன்ஸை நான் அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கேன். இன் த சென்ஸ், ஈவன் இஃப் ஐ டை டுமாரோ மை பிஸ்னஸ் வில் grow well. That's what I wanted to focus on, and that's what I'm building on. So we have to learn to identify the right people in life, and we also need to learn to nurture them and keep them with us. இது ரெண்டும் தான் I see as a most important building thing of business. In short to say, எந்த ஒரு விஷயத்துக்கும் நோக்கமும் தாக்கமும் தான் முக்கியம். The purpose for doing something and the impact it creates. And to build a strong impact, ensure that you create a strong team which survives even without you. நீங்கள் இல்லாமையும் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் உண்மையான பிஸ்னஸ். So that's what I want to drive in. ரொம்ப நன்றி கவிப்ரியா. கவிதா. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா 3 மிக முக்கியமான விஷயங்கள் வேணும். ஒன்று பீப்புள், செகண்ட் இஸ் அ ப்ராசஸ், அண்ட் இஸ் தி ப்ராடக்ட். இது 3 இருந்தால் மாத்திரம்தான் இது வந்து இட் ஹேஸ் டு பி ஹேண்ட் இன் ஹேண்ட். ஒரு மொத்தமாக வேலை செஞ்சால் மாத்திரம்தான் இருக்கும். பட் எல்லா பிஸ்னஸ் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, இட் கேன் பி ப்ராடக்ட் ஆர் இட் கேன் பி சர்வீஸ். அதில் வந்து 200% கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது இன்டீரியராக இருக்கட்டும், வாங்குகிற மெஷினாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். தென் கம்ஸ் எ ப்ராசஸ் நம்ம எல்லாமே செட் பண்ணுறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது ஏன் பிஸ்னஸ், நான் தான் நடத்துவேன். இப்போது கவிப்ரியா சொன்ன மாதிரி அந்த லெகசி, எனக்கு அப்புறம் லெகசிங்கிறது கடைசியில், அதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னா யார் இதை பார்த்துப்பா? எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் வந்து ஷட் டவுன் ஆகணுமா? இல்லை, இட் ஹேஸ் டு ரன் த வே தட் ஈவன் இஃப் ஐ எம் நாட் தேர். அப்போ என்னோடய ப்ராசஸை நான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, உங்களை மாதிரி ஒரு ஃபவுண்டருக்கு ஒரு பிஸ்னஸை தெரிகிற மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முன்னேற்றத்துக்கான வழி கிடையாது. ஸோ புட் யுவர் ப்ராசஸ் வெரி வெரி கிளியர், பட் பி ஃப்ளெக்சிபிள் இன் யுவர் ப்ராசஸ். இப்படி தான் வரணும், இதிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸை வைக்காதீங்க. பிகாஸ் சேஞ்ச் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸை அழகாக டெவலப் பண்ணுங்கள். தேர்ட் கம்ஸ் பீப்புள். இந்த பீப்புளில் வந்து ஹையரிங் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, நீ இவ்வளோ படிச்சிருக்க, உன் படிப்பு இவ்வளோ இருக்குது, இந்த படிப்புக்கான ஊதியம் இருக்குது, நான் இத்தனை பேரை ஹையர் பண்ணுறேன். டஸ் திஸ் எண்ட் ஹியர்? டெஃபினெட்லி நோ. அப்போ அந்த பீப்புளை ஹையர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த பீப்புளில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அவங்க உங்ககிட்டேருந்து வந்து சேரும்போது அவங்களோட குழந்தைய சொன்னாங்க, சிஏடி அப்படின்னா தெரியும், எம்ஏடினா தெரியும் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை சொன்னாங்க, எஸ்ஏடி, ரைட்? ஸோ இந்த 3 வார்த்தை என் குழந்தைக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட ஒரு எம்ப்ளாயி வந்து சேர்ந்தால் வெளியில் போகும்போது பிஹெச்டி முடித்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் அந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணதுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய விஷயம். ஸோ உங்களோட
3 P's இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் த தேர்ட் ஒன் would be most importantly D to the power of 3 அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இந்த டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின், இது மூணும் வந்து உங்களுக்கு இருக்கிறத விட அதிகமாக உங்கள் கூட இருக்கிற உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு வேணும். அவங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் யூ ஹாவ் டு ஹாவ் அ ஓப்பன் டாக். ஒரு காலம் இருந்தது, கல்லாப்பட்டி எனக்கு மாத்திரம்தான் சொந்தம், என்னோடய விஷயங்களை நான் யாருக்கும் பகிர்ந்துக்க மாட்டேன்னு. 100% பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அட்லீஸ்ட் 70% என்ன நடக்குதுன்னு அவங்கள சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கூட நடந்து வர்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு படை உங்கள் கூட ரெடியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பிலீவ் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க் வித் மை கிளைண்ட்ஸ் ஆல்சோ வித் மை பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். தேங்க்யூ ஸோ மச் கவிதா. ஸோ எல்லாருடைய கருத்தாக ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணணும், தலைமுறைகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, பீப்புள், ப்ராசஸ், அதுக்கு மேலே ஒரு பெரிய வட்டமாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வளரணும் அப்படிங்கிற உங்களோட அதை கோர் பிலீஃபாக அந்த உண்மையை நடுவில் வச்சு நம்ம அதுக்கு சுற்றி இயங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக தலைமுறைகளை தாண்டிய ஒரு பிஸ்னஸை நம்மளால் உருவாக்க முடியும். எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் மில்லியனர் கிளப், ஸ்ரீ சசிகுமார் அவர்கள், ஞான சஞ்சீவனம் நிறுவனம் எல்லாருக்கும் மிக மிக பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. So I wanted to tell about this before I leave. So we work on sustainability. குழந்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான தூய்மையான காற்று, சுத்தமான நீர், அப்புறம் நரிஷ்ட் சாயில் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். Luxuries today, if you think, it is not just the bright lights or big stages. It is definitely these 3 essentials that we have to give back and then go away. And in next 20-30 years time, that's going to be a big question mark to them. So if you are really worried about என்னோட வீட்டில் ஜென்ரேட் ஆகிற குப்பை எனக்கு எங்கே போடணும்னு தெரியாது, and I want to have a guilt-free disposal of my garbage அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒவ்வொரு மனிதர்களும் இன்னைக்கு என் கையில் ஒரு கிட் இருக்கு. I have only 18 with me. I don't have the numbers that you are in. But then those 18, if you can come to me before I leave in the next half an hour, I'll be giving you a bag and an address to which you can courier your garbage so that it goes to the perfect recycler and it doesn't end up in landfills. That's the first step that you take towards sustainability. India தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா இப்படி பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பெருசாக கேட்குறேன். We want India to be bigger than the biggest, stronger than the strongest, and it can start with you and me. Let us start it today. Best wishes. சார் இருக்கார், அதை சொல்கிறக்கு பயமாக இருக்குது. முடியாது, ஐயோ. மோட்டிவேஷன் வச்சு ஒரு முட்டை கூட வாங்க முடியாது. எனக்கு ஏகப்பட்ட ட்ரிகர் நடந்துச்சு. அவர் சீக்கிரமாக பேசிட்டார், இவர் சீக்கிரமாக பேசிட்டார், ஃப்ளைட்டு முன்னாடி, ஃப்ளைட்டு போகணும், காலையில் வரும்போது டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கலை, காலையில் எல்லாமே நான் சுற்றி நடக்கிறது எல்லாமே பிரச்சனை. இந்த ட்ரிகர்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, வெளியில் நடக்கிற ட்ரிகர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? கேன் யூ கண்ட்ரோல் அதர்ஸ் எமோஷன்? இப்போ அங்கே ஒருத்தர் தூங்குறாரு, அவர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பட் நான் செஷன் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் தூங்குனாருன்னா எனக்கு என்ன ஆகும்? நான் சொல்லிட்டா இங்கே எத்தனை பேருக்கு இங்கே இருந்தவங்க மாதிரி ஆகும்னு ஆசை. சார் கோச்சுக்காதீங்க, நீங்கள் அதை ஆயிடுவீங்க. இப்போ நான் சொல்கிற வேலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இதில் பயங்கரமாக ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. ஓகே, காலில் விழுங்க, லாஃபு, காலில் விழுங்க. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetrahtdc.com. Powered by Simta, Astrix, Window, Door and Interior Solutions. Co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence. Digital media partner Blacksheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. Our supporting sponsors: Icon, Innovative Celebrity Speakers Bureau, Almighty Gems, Rotary Club of Coimbatore, Blossom, Lord Dwellers, Lions Club International District 3241, Pixacu Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.